ஒரு கிளிச்சோசினா அரசு முதலமைச்சர் அலுவலக அதிகாரியே போட்டிருக்காங்க. அவர் கலெக்டர் பேசலாம், எஸ்பி பேசலாம், டிஐஜி பேசலாம், ஐஜி பேசலாம், முதலமைச்சர் அலுவலகத்தில் போன் பேசலாம். எங்க நீங்க ஜாதகமே பொய். ஜெயலலிதா பார்க்காத ஜாதகமா மந்திரமா? என்னாச்சு ஜெயலலிதா? எப்ப செத்துது, ஏன் செத்துது, எங்க செத்துதுன்னு தெரியலையே. அதே மாதிரி உதயநிதி சொல்றாரு சோஃபா அரசியல் பண்றாரு. ஆமா, அது சொல்ல மாதிரி சோஃபா போயிட்டே இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? இல்ல ஒரு கதை இல்லை, உலகம் பூரா தெரியும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆட்சி வந்து 2 நாள் தானே சார்? ஒரு 2 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஊழல்? பில்டர்ஸ் அசோசியேஷன் 2000 கோடி பேசி 1000 கோடியை ஆதரவுட்ட கொடுத்து விஜய் கணக்கு வைத்து இப்போ 1000 கோடி, அடுத்த 1000 கோடி, 2000 கோடி ரூபாய் மார்க்கெட்டை பத்திரமா போய் சேர்ந்துச்சு. பிரேமலதா விஜய் அவர்கள் ஹாஸ்டடிங் பண்ணாரு. அன்புமணியை பார்த்தாரு, சீமானை பார்த்தாரு. சீமானை விட நான் மலிவான விட என்ன ஏன் பார்க்கல? இதுதான் அந்த அம்மாவுக்கு போகும். அந்த அம்மா போய் பார்த்துருந்தா அந்த மாதிரி பேசியிருக்காது. அதிமுக உடைச்சு சேர்த்துறீங்க. அப்போ 3வது இடத்துல வந்த ஊழல் பெருச்சாளிகள் இவருக்கு தேவைன்னா இவரும் ஊழல் செய்ய போகிறார். சிறையில் இருந்த செங்கோட்டையன், சிறையில் இருக்க போகிற வேலுமணிகளை, தங்கமணிகளை, ஹெல்த் விஜயபாஸ்கர், CV சண்முகத்தை எடப்பாடிக்கு துரோகம் செய்துவிட்டு உடனே கிளம்பி வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. திமுகவோடு சேர்ந்து அமைச்சராவது என்ற முடிவுக்கு வந்த இவர்கள் அது நடக்கலைன்னு உடனே மறுபடியும் அமைச்சராக எங்க வாய்ப்பு இருக்கு? விஜய்கிட்ட வாய்ப்பு இருக்கு. இதை உடைச்சிட்டு அங்க வந்து தினகரனுக்கும் கோடிகள், காமராஜுக்கும் கோடிகள், 2 பேரும் இப்போ ஆதரவு தெரிவித்து நீங்க லெட்டரே கொடுக்குறாங்க. அதிமுக இணைந்த அத்தனை பேரும் 5 மந்திரி கேட்குறாங்க. மந்திரி கொடுக்கலைன்னா ஆதரவு விலக்கிக்குவாங்க. பிசிகாவும் மந்திரி கேட்குது, காங்கிரஸும் மந்திரி கேட்குது. பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்க்க வேண்டிய திமுக எதிர்க்கட்சியாக நடந்து கொள்ளாமல் தப்பி ஓடிவிட்டது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அமலா தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்காரு. இன்னைக்கு தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்களை கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார். இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் சார் நம்மளோட தமிழக அரசியலில். ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மக்கள் ஒரு சுமார் 1.5 கோடி வாக்குகள் போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தனித்த கட்சியாக இருக்கார் அவர். பட் இருந்தாலுமே அவரால் ஆட்சி அமைக்க முடியல. ஏன் அப்படின்னா ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் அவருக்கு கிடைக்கல. விசிகா, சிபிஐ போன்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு ஓரளவு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு தான் சட்டமன்றத்தில் எத்தனை பேர் நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்ற ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு. வாக்கெடுப்பில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. சிபிஐ, சிபிஎம் தாண்டி பல்வேறு கட்சிகள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வாக்கெடுப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைய வாக்கெடுப்பில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்க்க வேண்டிய திமுக எதிர்க்கட்சியாக நடந்து கொள்ளாமல் தப்பி ஓடிவிட்டது. தப்பி ஓடிவிட்டது? ஆமாம் ஆமாம், இது அப்படித்தான் எடுத்துக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? எதிர்த்துருக்கணும், எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும். நீங்கள் இப்போ யார் 2 பேருக்கும் தான் மோதல். ஆமாம், திமுக தாவேகா. அதிமுக எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி. தீய சக்தி, தூய சக்தி. அங்கே ஸ்டாலின் அங்கிள் இது 2 வருஷ அரசியல்ல அவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணார்? யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரு? திமுகவை. கண்டிப்பா. ஆனால் இப்போ இந்த ஆட்சி நிற்குமா, நிலைக்குமா? இந்த சூழல்ல திமுக அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டது. திட்டமிட்டே தவற விட்டு விட்டது. திட்டமிட்ட தவற விட்டு விட்டது. நீங்க அவங்க தாத்தா கருணாநிதி என்ன பண்ணுவாரு? ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கும். ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்த பொழுது குத்து குத்தா தமிழை சாவாங்க இலங்கையில. அப்போ இங்க சட்டசபையில் தீர்மானம் நடக்கிற பொழுது பல இடங்கள்ல அதிமுக ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, சூழல்ல ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. எனக்கு சாகுறானடா, லட்சம் பேர் சாகுறான, எனக்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. மத்திய அரசு கொள்கை தான் என்னுடைய கொள்கை. அப்ப நீ யார் தமிழன்? உனக்கு எவன் ஓட்டு போட்டா தமிழன்? ஒரு தமிழன் சாகும்போது உனக்கு துடிக்கலையே. அதே தான் தாத்தா பேர வரைக்கும். இப்போ ஒரு 50 வயது இளைஞர் திராவிட இயக்கத்தை முடிச்சு வைத்து விட்டார். திராவிட இயக்க 75 ஆண்டு கால வரலாற முடித்து வைத்து விட்டார். ஒரு திரைப்பட நடிகர் தான், அவருக்கு பெரிய அரசியல்வாதிலாம் இல்லை. ஆனால் அவனிடம் சமரசம் செய்து கொண்டு நைஸாக நழுவி போகிறது தான் எதிர்கட்சியா. அப்போ நீங்க முதலாள நைஸா நழுவி போறீங்கன்னா நீங்க 5 கூட என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்கு எதுக்கு விஜய் வந்தார்? உங்கள் வீட்டுக்கு வந்து சரணாகதி அடைந்தது என்ன காரணம்?
வரும்போதே அமைச்சர் இருக்கக்கூடாது, ஆள் இருக்கக்கூடாது, அட்ரஸே இருக்கக்கூடாது, அப்பா மகனும் தான் இருக்கணும், குடும்பம் தான் இருக்கணும், நான் ரகசியமாக பேசணும். அவர்கிட்ட போய் ரகசியமாக பேச வேண்டிய தேவை? அங்கே எதாவது பண்ணி விஜய் போகும்போது எங்கேயாவது மந்திரி இருந்தாங்களா? முன்னாள் மந்திரி இல்லை பொதுச் செயலாளர் துரைமுருகன் இருந்தாரா? டிஆர் பாலு இருந்தாரா? யாருமே இல்லை. கவனிச்சிங்களா? ஆமாம். அப்போ 2 பேரும் சமரசம் டீல் போடுறதுக்கு. அதுக்கு என்ன பேர்? நான் 5 லட்சம் கோடி திருடி என் மீது ஊழல், மக்கள் ஓட்டே போடலை. பிடபிள்யூ ஊழல், ஹைவேஸில் ஊழல், இபியில் ஊழல், 10 ரூபா பாலாஜி ஊழல். 5 ஆண்டு காலம் திமுக எதிர்த்தாங்க அரசியல. 5 ஆண்டு காலம் ஊழல் தான் திமுக. 10 ரூபா பாலாஜி தான் பேர் அவருக்கு. என்ன பேரு? 10 ரூபா பாலாஜி. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு, ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா வசூல் பண்றாரு. இப்படிப்பட்ட கட்சியை எதிர்க்கணுமா இல்லையா? ஒரு கிளிச்சோசினா அரசு முதலமைச்சர் அலுவலக அதிகாரியே போட்டிருக்காங்க. முதலமைச்சர் அவர் கலெக்டர் பேசலாம், எஸ்பி பேசலாம், டிஐஜி பேசலாம், ஐஜி பேசலாம், முதலமைச்சரோட போன் பேசலாம். எங்க ஒரு தகவல் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு அரசு அதிகாரிக்கு தொலைபேசி போனால் அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்? ஆடி போயிடுவார் இல்லையா? அப்போ அங்கே ஒரு கிளிச்சோசிய சைதாப்பேட்டை கோர்ட்டில் சீட்டிங் கேஸ் இருக்கிற ஒருவரை, சைதாப்பேட்டை கோர்ட்ல அவர் மாதிரி கேஸ் இருக்கு, சீட்டிங், நான் டாக்குமெண்ட் தட்டுமா? சைதாப்பேட்டை கோர்ட்ல 2 கோடி ரூபா காசோலை மோசடியாக திருடி வழக்கு போட்டது ஜட்ஜ்மெண்ட் ஆகி சைதாப்பேட்டை கோர்ட்ல இருக்கு. சைதாப்பேட்டை கோர்ட். அப்ப இந்த நபரை என்ன உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தேவையா? அவரு பிரேமலதா வந்த உடனேயும் எதுக்கே அந்த கிளிச்சோசிய மோசடி பேர் வழிய இது யார் பேசியிருக்கணும்? எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு, உதயநிதி பேசியிருக்காரு. ஆமா, அவர் தானே எதிர்கட்சி தலைவர். ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிற பிரேமலதா எதிர்கட்சி தலைவர். பிரேமலதாக்கு இருக்கிற வீரம் யாருக்கு இல்லை? சார், இப்ப முக்கியமான கேள்வி என்ன, ஆஸ்ட்ராலஜருக்கு ஒரு அரச பதவி கொடுக்கணும்னு அவர் ஏன் ரொம்ப ஆசைப்படுறாரு? விஜய் ஏன் ஆசைப்படுறாரு? ஏன் அவர் ஆஸ்ட்ராலஜர் அல்ல, அவர் ஒரு மோசடி பேர்வழி. மோசடி பேர்வழி. ஜெயலலிதாவை, சசிகலாவை பல கோடி ஏமாற்றி விட்டு டெல்லிக்கு தப்பி ஓடி சிங்கப்பூருக்கு தப்பி ஓடிய ஒருவர் டாக்டரேட். அவரு தான் விஜய்க்கு ஆலோசனையெல்லாம் கொடுக்கறது, ஜாதகம் பார்க்கறதெல்லாம் அவரு தான் சொல்றாங்க. அப்போ அரசே மக்கள் 7 கோடி பேருக்கு ஜாதகம் பார்த்தா ஓட்டு போட்டானா? நீங்கள் ஜாதகமே பொய், மந்திரமே பொய். ஜெயலலிதா பார்க்காத ஜாதகமா மந்திரமா? என்னாச்சு ஜெயலலிதா? எப்போ செத்துது, ஏன் செத்துது, எங்கே செத்துதுன்னே தெரியலையே. அப்போ இது போன்ற மோசடி நபர்களால் ஜாதகம், ஜோசியம், மந்திரம், தந்திரம், பில்லி, சூனியம், செய்வினை இதெல்லாம் உண்மையா? இல்லை. எல்லாம் அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்கு இந்த போலி ஜோதிடர்கள் வைத்திருக்கிற கலை. ஓகே சார், இன்னைக்கு அந்த உத்தரவை அவர் வேண்டான்னு சொல்லி அந்த வேலையை வாபஸ் வாங்கிட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க? வாபஸ் வாங்கினது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அலுவலர் ஒருத்தர் முதலமைச்சர் அலுவலகத்தில் போடுவதற்கு எதுக்கு இவ்வளோ அவசரம்? போட்ட பிறகு அதை வாபஸ், அதை விட அவசரம். அப்போ ஒரு முதலமைச்சர் தப்பான ஒருத்தருக்கு அரசு பதவி கொடுத்து 2 நாள் என்ன பண்றாரு? வாங்கிறார், வாபஸ் வாங்கி. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சரியான ஆளால் மக்களுடைய சொத்தில ஒரு அனுமதி, காரு, வண்டி, வாகனம் யார் சொத்துது? மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்துல ஒரு மோசடி பேர்வழியை நீங்க நியமிக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு எதுக்கு தேவை? அவர் எதுக்கு தேவை? மோசடி சரிதான் தேவை. ஒரு மோசடி நபர் உடனே போடுவதற்கு முன்பு 1000 முறை யோசிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ நீ தப்பான ஆளை போட்டு நீங்களே ஒத்துக்கிறீங்க, அதான உண்மை. தவறான மோசடி நபரை, சைதாப்பேட்டை வழக்கு இருக்கிற நபரை நீங்க அப்போ உங்களுடைய முடிவு பூரா அப்படித்தான் இருக்கும். முடிவு பூரா முதல் கோணல முற்றிலும் கோணல். அடுத்தபடியா மிக முக்கியமான பகுதி அதிமுகவை பார்க்குறோம். அதிமுக ஏற்பட்ட 2ஆம் நடந்த இந்த டீம், 2 டீம் இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே. இபிஎஸ் தலைமையில் ஒரு டீம், இந்த பக்கம் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க தலைமையில் ஒரு டீம். எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு எஸ்பி வேலுமணி தலைமையில் விஜய்க்கு ஆதரவாக வாக்கு போட்டிருக்காங்க, இபிஎஸ் வேண்டான்னு சொல்லி பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயோடைய 2வது தப்பு என்னன்னா, ஒரு கட்சியை உடைத்து, அது ஊழல்வாதிகள், இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி ஊழல் அவ்வளவு பேர் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளு. இது சிபிஐ விசாரணை நடந்தது, அமலாக்கத்துறை, வருமான எல்லா வழக்கு நடந்த நபர் யாரு? இந்த வேலுமணி. எத்தனை வழக்கு இருக்கு வேலுமணி மேல? அந்த நபர் உங்களுக்கு வேணுமா? அவங்க வேணும். ஏன் விஜய் ஆசைப்படுறாரு? திருடி கொடுப்பாரு, பங்கு வச்சுக்கலாம். வேற என்ன இருக்க போதில்ல. அவர் என்ன அஞ்சலை அம்மாள்? அவரு இல்லை பெரியாரா? இல்லை அண்ணாதுரை? யார் அவரு?
ஒரு ஊழல்வாதி, ஊழல் திருடி வெளிநாடுகளில் பல லட்சம் கோடி பதுக்கி வைத்திருக்கிற ஒரு ஊழல் பெருச்சாளி. வேற என்னங்க வேலுமணிக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? இவர் ஏங்க அதிமுக உடைச்சு சேர்த்துறீங்க? அதே ஓட்டு போடாமல் எவனும் ஓட்டு போடல, எதிர்கட்சியாக கூட வரல. எங்க எத்தனாவது இடத்துல வந்திருக்கு? 3வது. அப்போ 3வது இடத்துல வந்த அந்த ஊழல் பெருச்சாளிகள் இவருக்கு தேவைன்னா எதுக்கு இவர் தேவை? இவரும் ஊழல் செய்ய போகிறார். ஊழல்வாதிகள். நீங்க போலீஸ்காரனுக்கு திருடனுடைய சாவகாசம் எதுக்குங்க? இல்லையா? இவர் போலீஸ்காரன் வந்திருக்கார், நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். இந்த நபர் திருடி வழக்கில் சிக்க வைக்கப்பட்டு போலீஸ் தேடுகிற வழக்கு நிலுவையில் உள்ள வேலுமணி எதுக்கு தேவை? எதுக்கு அமைச்சராக போனோம்? அதுக்கு ஒரு உன்னுடைய கட்சியில் இருக்கிற ஒரு அப்பாவி படித்த எத்தனை இளைஞர்கள் இருக்கான். அவர்களை நீங்க அமைச்சராக இருக்கலாம்ல. இந்த ஊழல்வாதிகளை அமைச்சராக்குறீங்கன்னா நீங்களும் ஊழலுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டீங்கன்னு. அதே மாதிரி இபிஎஸ் சொல்றாரு, எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் ஒரு அமைச்சர் பதவி ஆசை இருக்கு, அதனாலதான் விஜய் கிட்ட போயிட்டாருன்னு சொல்றாங்க. அது உண்மைன்னு பாக்குறீங்க? 100% உண்மை. வேற எதுக்கா போயிருக்காரு? ஓகே. இல்ல, அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு சட்டசபையில் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு, பதவி ஆசைக்காக தான் நான் ஒன்றும் போகலன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், பதவி ஆசைக்கு போகலை. அவர் போராடுவதற்கு போயிருக்கார், தியாகம் பண்ணுவதற்கு போயிருக்கார். தியாகம் பண்ணுவதற்கு சிறைக்கு போய் காமராஜர் 9 வருஷம் இருந்தார்ல சுதந்திர போராட்டத்துக்கு, அதுக்கு தான் போயிருக்கார். ஓகே. சரி, இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ இவ்வளோ பெரிய அமைச்சர்களை அங்கே கூட்டிட்டு வராங்கன்னா அதுக்கு ஆதவர்ஜனா காரணமா, செங்கோட்டையன் காரணமா, இல்லை ஆதவர்ஜனாவோட மாமியார் அங்க இருக்காங்க அவங்க காரணமா? செங்கோட்டையன் தான் காரணம். செங்கோட்டை பழைய நண்பர்கள் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். செங்கோட்டையும் ஜெயிலில் இருந்திருக்காரு ஊழல் பண்ணி. ஒரு தேர்தல் நிற்கவே முடியல. 2 ஆண்டு காலம் சிறையில் இருந்த செங்கோட்டையன் சிறையில் இருக்க போகிற வேலுமணிகளை, தங்கமணிகளை, ஹெல்த் விஜயபாஸ்கர், சிவி சண்முகத்தை எடப்பாடிக்கு துரோகம் செய்துவிட்டு உடனே கிளம்பி வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. செங்கோட்டையன் தான் அழைச்சிருக்கு. செங்கோட்டையன் தானே அதிமுக முன்னாள் அமைச்சர். இவர்களும் முன்னாள் அதிமுக அமைச்சர். இந்த முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்துதான் ஊழல் செய்வதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். நீங்க திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முருகன், அவரு பிடபிள்யூ ஹைவேஸுக்கு அத்தனை ஒப்பந்தக்காரனையும் செங்கோட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. எதுக்கு? கட்டட கான்ட்ராக்ட் எதுக்கியா செங்கோட்டை வீட்டுக்கு? 1000 கோடி அட்வான்ஸ் கொடுப்பான், 500 கோடி அட்வான்ஸ் கொடுப்பான். ஹைவேஸில் பல 1000 கோடி ஒப்பந்தம், வேலையே செய்யறதில்ல, அப்படியே எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அப்போ செங்கோட்டையை தான் கூட்டிட்டு சார். அமௌண்ட்டாக எவ்வளோ இருக்கு? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிக்கு அமௌண்ட் ஏதாவது வாங்கியிருக்காங்களா? அவங்க பணமாக ஏதாவது வந்திருக்கா அவங்களுக்கு? இனிமேல் கொடுப்பாங்க. இனிமேல் தான். ஓகே, இனிமேல் தான் கொடுப்பாங்க சார். அதே மாதிரி பார்த்தோம்னா சிவி சண்முகம் சொன்ன குற்றச்சாட்டு ரொம்ப ஒரு அதிர்ச்சியை உண்டாகுச்சு. இபிஎஸ் அவர்கள் திமுக ஆதரவோட முதலமைச்சராகணும்னு ஆசைப்பட்டாரு, அது நாங்கள் வேண்டான்னு சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது உண்மையா? உண்மைதான். இவர்களும் மந்திரி ஆவதற்கு தான் ஆசைப்பட்டார்கள். யாரு? இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் திமுகவோடு சேர்ந்து மந்திரி ஆயிடலாம். எடப்பாடி முதலமைச்சர், இவர் உள்ளாட்சித்துறை, ஒருவர் சட்டத்துறை, ஒருவர் கல்வித்துறை, திமுகவோடு சேர்ந்து அமைச்சராவது என்ற முடிவுக்கு வந்த இவர்கள் அது நடக்கலைன்னு உடனே மறுபடியும் அமைச்சராக எங்க வாய்ப்பு இருக்கு? விஜய்ட வாய்ப்பு இருக்கு. இதை உடைச்சிட்டு அங்கே வந்துட்டான். இதுதான் நடந்தது. சார், இப்போ இவங்க அளித்த வாக்குகள் சபாநாயகர் எடுத்துப்பாரா? செல்லுமா? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அந்த அணியினர் வந்து ஒரு வாக்குகள் அளிச்சிருக்காங்க, அதை சபாநாயகர் எடுத்துப்பாரா? அங்கேயே எடுத்து அங்கேயே ஜெயிச்சு அங்கேயே முடிஞ்சுட்டு. ஓகே. இதனால இதுக்கு மேல எந்த பிரச்சனை? இபிஎஸ் நினைச்சா அதை பிரச்சனை பண்ண முடியுமா? அந்த வாக்குகள் செல்லாத அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல, சட்டமே செல்லாதுன்னு எப்படி செய்ய? முதலமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணி வந்த ஆளுநரை எடப்பாடி இதெல்லாம் செல்லாது சொல்ல முடியுமா? அதனால எந்த பிரச்சனையும் வராது. சார், அடுத்தபடியே பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இன்னைக்கு சட்டசபையில் பேசுறது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. விஜய் அவர்கள் ஹாஸ்டடிங் பண்ணாரு. அமமுக எம்எல்ஏ காமராஜை வச்சு ஒரு அமௌண்ட் பேசி ஒரு இது நடந்திருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் அவர்கள் ரிப்ளை கொடுக்குறாரு, நாங்கள் ஒன்றும் குதிரை பேரம் பண்றவங்கள எங்க அரசு குதிரை வேகத்துல போகும்னு சொல்றாரு. பிரேமலதா எப்படி இவ்வளவு ஓப்பனா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? பிரேமலதா போய் விஜய் பார்க்கல, இல்ல அன்புமணியை பார்த்தாரு, அன்புமணியை சீமானை பார்த்தாரு. சீமானை விட நான் மலிவானவளா என்ன ஏன் பார்க்கல? இதுதான் அந்த அம்மா கோபம். அந்த அம்மா போய் பார்த்துருந்தா அந்த அம்மா இது பேசியிருக்காது. இங்க அரசியலை பொறுத்தவரை லஞ்சம், லாவணியம், ஊழல், மக்கள் காசை கொள்ளையடிப்பது, கோடிகளை சேர்ப்பது, பிரித்து கொள்வது, மக்களுக்கு 2000 ரூபா கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வருவது, இதுதான் எல்லாருடைய வேலை. சார், அது கேட்கணும்னு நினைச்சேன். விஜய் ஏன் பிரேமலதாவோ இபிஎஸ்ஸே போய் பார்க்கவே இல்லை? எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தாரு, முஸ்லீம் லீக் வரைக்குமே போறாரு, ஏன் இபிஎஸ்ஸை பார்க்கவே இல்லை?
இல்லை இபிஎஸ் ஏன் பார்க்கலன்னா இபிஎஸோட எம்எல்ஏவை உடைத்து எடுக்கக்கூடிய நபர் தான் விஜய். இபிஎஸ் என்ன பார்க்க வேண்டாம்னு அவரே மறுத்துடுவார். என்ன நீ பார்க்க வேண்டாம், என் கட்சியை உடைக்கிற துரோகி நான் சந்திக்க விரும்பலைன்னா இன்னும் அது பெரிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துடும். பிரேமலதாவை ஏன் போய் பார்க்கலன்னா பிரேமலதா எதிர்கூட்டணியில் திமுக கூட்டணியில் தீய சக்தி கூட்டணியில் இருந்தவர். அதனால பெரிய செல்வாக்கு இல்லை அந்த அம்மாட்ட. எதிர்காலத்தில் அந்த அம்மா தேவையில்லை, இதற்காக அவர் போய் பார்க்கல. ஓகே சார், அடுத்தபடியாக பார்த்தோம்னா இப்போ பார்த்தோம்னா அமமுக எம்எல்ஏ அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? விஜய் தான் பேசியிருப்பாரா, இல்லை அந்த காமராஜே ஆதரவு கொடுத்துருப்பாரா, அவரே வந்து ஆதரவு கொடுத்துருப்பாரா, என்ன நடந்திருக்கும்? உலகத்தில் தானா போய் யாரும் ஆதரவு கொடுப்பாங்களா? இல்லை அவருக்கே தோணி இருக்கலாம் இல்லையா, விஜயோட ஆட்சி நல்லா இருக்கும் நம்பி கொடுத்துருக்கலாம் இல்லையா? உலகத்தில் அப்படி யாருமே இல்லை. உலகத்தில் யாருமே அப்படி உலகத்திலே இல்லை. அப்படி இருக்குன்னு நம்பினீங்கன்னா நீங்கள் பாவம் அப்பாவி, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கணும். பாவம் நீங்கள் இப்போ இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, பாவம் என் நிறுவனம் ரொம்ப கஷ்டப்படுது, எனக்கு சம்பளமே வேண்டாம், நான் இலவசமாக வேலை செய்கிறேன், அப்படி வேலை செய்வீங்களா? இல்லை. உலகத்தில் யாரும் சும்மா இயங்கவே மாட்டான். உலகத்தில் ஓகே யாரும் அப்படி இயங்கவே மாட்டான். அவருக்கு அமௌண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க, கோடிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது தினகரனுக்கும் கோடிகள், காமராஜுக்கும் கோடிகள், ரெண்டு பேருக்கும் கோடிகள் கொடுத்து தான் 2 பேரும் இப்போ ஆதரவு தெரிவித்து நீங்கள் லெட்டரே கொடுக்குறாங்க. இந்திய கூட்டணி பாஜக இதை எதிர்த்த காரணத்தினால இவர் அவரை காட்டி கொடுத்துட்டார், அவர் இவரை காட்டி கொடுத்துட்டார். 2 பேருமே விஜய் பல கோடிகளை வாங்கியிருக்கிறாங்க. சார் அதே மாதிரி சட்டசபையில் இன்னைக்கு ஆப்போசிட் லீடர் உதயநிதி வந்து ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காரு. விஜய் ஜெயிக்க கூடாதுன்னு 65% வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் 2 தொகுதிகளெல்லாம் நின்றுருக்காரு. இந்த மாதிரி சொல்றாரு. வெற்றி பெற்ற தொகுதி மக்களுக்கு நன்றி கூட சொல்லலை. இந்த மாதிரி விஜயை ரொம்ப கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி பேச்சு நீங்கள் கடுமையாக ஒன்றும் பேசலை. கடுமையாக அவர் சட்டசபைகள் வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும். எதிர்த்து இது நடிக்கிறாரு, நடிப்பு தான். நீங்கள் ராகன் பண்டிட்ட நியமனத்தை கூட அவர் எதிர்க்கவே இல்லை. பிரேமலதா எதிர்த்த அளவுக்கு அவர் எதிர்க்கவே இல்லை. ஏன்னா ஊழல் செய்து கடைசி நேரத்தில் உதயநிதி மோகன் எஸ்சிடிசியில் ஒரு மேனேஜர், அவர் 500 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு உதயநிதிக்கு. கண்டக்டர் டிரைவர் லைசன்ஸு எஸ்சிடிசி. இந்த எஸ்சிடிசியில் ஒரு ஆளுக்கு 7 லட்சம் ரூபா, 500 பேருக்கு 700 பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. 700 பேர் தாலியை அறுத்து அவன் தாலியை விற்று உதயநிதியை கொண்டு போய் எஸ்சிடிசி மேனேஜர் மோகன் சேலத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த மோகனை ஐஸ்பாரில் படுக்க வச்சா 700 பேருடைய பட்டியல், அந்த 700 பேர் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருப்பாங்கல்ல, விசாரிச்சாலே தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ பணம் கொடுத்தான்னு. இந்த நபர் தான் உதயநிதி. கடைசி நேரத்தில் 500 கோடி அடிச்சுட்டு போயிருக்காரு. 700 பேருடைய நீங்கள் குடும்பத்தை கெடுத்து அவன் பாவம் பஞ்சாப் பாடாத பாடுபட்டு 7 லட்சம் லஞ்ச காசை புரட்டுறதுக்கு அந்த குடும்பம் என்ன பாடுபட்டுருக்கு. இவர் தான் பிரதான எதிர்கட்சி தலைவர். இந்த நாடாயாது உண்மையாக போய் கேளுங்க. எஸ்சிடிசியில் 700 பேர் எவ்வளோயா லஞ்சம் கொடுத்து வந்தேன்னு கேளு. விசாரிக்கலாமில்ல. இது ஒன்றும் ஒளிவு மறைவில் இல்லை. இல்லைங்க, அரசே எனக்கு மெரிட்டில் போட்டுங்க யாராவது சொன்னால் நான் இதோட நிறுத்திக்கிறேன். காரணம் எங்கே பணம் கிடைக்குதோ எங்கே கொள்ளையடிக்கலாம், இதுதான் திமுகனுடைய அராஜகம். இதைத்தான் மக்கள் என்ன பண்ணியிருக்கான், எதிர்த்து தூக்கி போட்டிருக்கான். இப்போ இவர்கள் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஊழல் விசாரணை நடக்கும். உதயநிதி ஜெயிலுக்கு போவார், சபரீசன் ஜெயிலுக்கு போவார், துர்கா ஜெயிலுக்கு போகும். இதெல்லாம் பார்த்து நாங்களும் திருட போகிறேன், நானும் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்க போகிறேன், பில்டர்ஸ் அசோசியேஷனில் 2000 கோடி கொடுக்குறாங்க. இப்படி பல ஊழல் லஞ்சம் விஜய் ஆரம்பிக்க போகிறார். இது தயவுசெய்து நீங்கள் எங்களை வெளி உலகத்துக்கு சொல்லிடுறாரு. ஏன்னா லஞ்சம் வாங்கினவனுக்கு புதுசாக வாங்க வர என்ன பண்ணுறான்னு தெரியும். இதை சமரசம் செய்து கொள்வதற்காகத்தான் விஜய் யார் வீட்டுக்கு போனார், ஸ்டாலின் வீட்டுக்கு போனார். ஸ்டாலின் வீட்டுக்கு இதுதான் நடந்தது. சரி, இப்போ அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரா? ஊழல் ஏன்னா திமுக ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஐ மீன், உதயநிதியை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுகிறாரு. மற்ற அமைச்சர்களுமே திமுகவோட அலைன்ஸில் இருக்கிறவங்களுமே விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்படி விஜயை நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அவர் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு? வாழ்நாள் எடுக்க மாட்டார், 5 வருஷம் எடுக்க மாட்டார். ஏன் எடுக்க மாட்டார்? ஏன்னா இவர் ஊழல் பண்ணிட்டு இருக்காருல்ல.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஊழல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆட்சிக்கு வந்து 2 நாள் தானே சார்? 2 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஊழல் சார்? என்ன ஊழல் நடக்குது? என்ன ஊழல்னா கட்டுமான நிறுவனங்கள், அதாவது பில்டர்ஸ் அசோசியேஷன், இவங்க பூரா ஏரியில குளத்துல நீர்பிடிப்பு பகுதியில் பூரா பில்டிங் கட்டிடுவாங்க. பில்டிங் கட்டி பலாயிரம் கோடி வியாபாரம். நீங்க இந்த வடபழனியில அருணாச்சல ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா கட்டி ஒரு 7 வருஷத்துல ஜெயின் பில்டர்ஸ் ஒரு 1000 குடும்பம் எல்லாம் இடிஞ்சு விழுந்து இப்ப தரமட்டமா இருக்கு, தெரியுமா? போய் பாருங்க. அப்போ இதெல்லாம் வரன்முறை சட்டம் கொண்டு வரணும். வரன்முறை, நீ கட்டடம் கட்டும்போது அந்த கட்டடம் தாங்குமா, அது எவ்வளவு சிமெண்ட் கலக்கிற, எவ்வளவு செங்கல் கலக்கிற, மண் எவ்வளவு, அந்த கட்டடத்தின் உறுதித்தன்மையை பரிசோதிக்க வேண்டியது அரசுடைய கடமை இல்லையா? எந்த அரசு அதிகாரியா போய் அதை பாருங்க, நான் சொல்றது கேளு. அப்போ அரசு அதிகாரி அங்க போய் ஐரோப்பா நாடுகள்லாம் அப்படித்தான். நீங்க கட்டடம் கட்ட வரைக்கும் ஒரு சட்டி மணலுக்கு சாரி 1 சட்டி சிமெண்ட்டுக்கு 3 சட்டி மணல் போட்டா தான் அது காங்கிரீட், அதுதான் உறுதியா இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? 3 சட்டிக்கு 3 சட்டி கலந்துருவான். அப்போ கட்டடம் நிற்குமா? ஜெயின் பில்டர்ஸ் 1000 வீடு அருணாச்சலம் ஸ்ட்ரீட்ல வடபழனியில் தரமட்டம் ஆகிப்போச்சு. மௌலிவாக்கத்தில் ஒரு கட்டடம் விழுந்து தரமட்டமாச்சு, தெரியுமா? எல்லா பக்கம் அப்படித்தான் இருக்கு. ஆனா இதை எவ்வளவு ஆளுங்கட்சியா வந்தாலும் கோட்டிக்கணக்கான ரூபாய் வாங்கிடுவான். இப்போ எங்க மேல எந்த நடவடிக்கை எடுத்துடாதீங்கன்னு பில்டர்ஸ் அசோசியேஷன் 2000 கோடி பேசி 1000 கோடியை ஆதரவிட்ட கொடுத்து விஜய் கணக்கு வைத்து இந்த 1000 கோடியும் 2000 கோடி, இப்போ 1000 கோடி, அடுத்த 1000 கோடி, 2000 கோடி ரூபாய் மார்க்கெட்டை பத்திரமா போய் சேர்ந்துருச்சு. ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க, லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இது தொடரும். இதை யார் கண்டுபிடிச்சு சொல்லணும்? பிரதான எதிர்கட்சி உதயநிதி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பாரா? வாக்கெடுப்பு நடக்கும்போது என்ன பண்ணாரு? நைஸா நழுவி வெளியே போய் ஒழிச்சுக்கிட்டார். இதாயா எதிர்கட்சி? பலமா உன்னை 5 வருஷம் எதிர்த்தானே, உன்னை 5 வருடம் எதிர்த்தார்களே, நீ எதிர்க்க வேண்டாமா? உனக்கு ஏதாவது கோவம் வரணுமா இல்லையா? ஒரு எதிர்கட்சி என்ன பண்ணணும்? எதிர்க்கணும், மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். லஞ்சமான ஊழல் பண்ணா மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டு அங்க வச்சிருக்காங்க. நீங்க ஓட்டு ஆதரிப்பதா எதிர்ப்பதா தெரியாம நைஸா வெளியே போயிட்டீங்க. இதா அப்போ உங்க தாத்தா காலத்துல இதான் வேலை, கருணாநிதி காலத்துல இப்படிதான். ஆணும அந்த ஆதரிக்க மாட்டேன் எதுக்கும் இப்படி ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சதே கருணாநிதி தான். ஒருத்தன் இன்னும் நண்பனாரு இல்லைன்னா எதிரியாரு. நீ நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை, சும்மா வேடிக்கை. அப்போ அவனை ஒருத்தன் அடிக்கிறான், இல்லை ஒருத்தன் பிட்பாயிட் அடிக்கிறான், நான் அப்போ ஆதரிக்க மாட்டேன் எதிர்க்க மாட்டேன். திருடனுக்கு நான் ஆதரவு இல்லை, பறி கொடுத்துரும் ஆதரவு இல்லை. அப்போ உன் வேலை என்ன? உன் வேலை என்னையா? கருணாநிதி குடும்பத்துக்கு வேலையே இசை வேளாளர் வேலை தான். அந்த அப்போ உங்களுடைய தொழில் என்னமோ இந்த மக்கள் இப்படி 75 ஆண்டு காலம் கருணாநிதி வீட்டில் முதலமைச்சர் நாற்காலி போயிடுச்சு. கருணாநிதி செஞ்சது துரோகம், ஸ்டாலின் செஞ்சது துரோகம். இப்போ எதிர்கட்சியாக இருந்து மக்களை காட்டி அவ இப்போ எதிர்கட்சி 5 வருஷம் வேலையே பார்க்க மாட்டாங்க, சும்மா தான். நீங்கள் ராகன் பண்ணிட்டு போட்டு அடுத்த எதிர்ச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு போலி, ஒரு கிளி சோசியா, ஒரு போலியான ஆள் அரசு முதலமைச்சர் அலுவலகத்தில் அவருக்கு பணி சாதாரண வேலையாது. நீ எதிர்த்து அறிக்கை கொடுத்தியா? இல்லை சட்டசபையில் பேசுறியா? ஏன் நீட்டி உதயநிதி அப்பா மகன் 2 பேரும் நாங்கள் தயவுசெய்து திருடுறத நீங்கள் எந்த காலத்துலையும் இதான் டீல் போயிட்டு இருக்கு சார். விஜய் அப்போ விஜய் அவர்கள் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சார். விஜய் நினைச்சா ஆக்ஷன் எடுக்கலாம் தானே? ஏன்னா இவ்வளோ நாள் அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க விஜய. அவ எப்படி இப்போத்தானே நீங்களே சொல்ல, அதனால எதுவுமே வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு என்ன எக்காலத்துலேயும் வாய்ப்பு இல்லை சார். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இந்த ஆட்சி எப்பயாவது அவில போகுதா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை 5 வருஷம் நடக்குமா? இல்லை, அதாவது எல்லாருமே மந்திரி கேட்குறாங்க. அது வேலுமணி மந்திரி கேட்குறாரு, அதிமுக இணைந்த அத்தனை பேரும் மந்திரி 4-5 மந்திரி கேட்குறாங்க. மந்திரி கொடுக்கலைன்னா ஆதரவு விலக்கிக்குவாங்க. இப்போ அதே போல விசிகாவும் மந்திரி கேட்குது, விசிகாவும் மந்திரி கேட்குது, காங்கிரஸும் மந்திரி கேட்குது, சிபிஎம் மந்திரி கேட்குது. மந்திரி கொடுக்கலைன்னா ஆதரவை விலக்கிப்பாங்க, வாபஸ் வாங்கிக்குவாங்க. ஆதரவு வாபஸ் வாங்கினா
ஆட்சி கவர்ந்து. அப்போ நீங்கள் கம்யூனிஸ்டுகளை தவிர அதுவும் சிபிஐயில் சட்டசபை கட்சி தலைவராக இருக்கார்ல தலி ராமச்சந்திரன், அவர் ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட். அதாவது குவாரி அதிபர், பெரும் கோடீஸ்வரன். இப்போ கம்யூனிஸ்டுக்கு பேரில் உள்ள உட்காந்துருக்காரு. என்ன பேரில்? கம்யூனிஸ்டுகள் போல அப்படியா இருப்பான். கம்யூனிஸ்டுகள் பேர் சட்டசபையில் உட்கார்ந்துருக்காரு. அவர் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்து கொலை வழக்கில் ஜெயலலிதா கூட ஜெயிலில் போட்டிருக்கு. யார? அந்த தனி ராமச்சந்திரனை. அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர். 2 பேரில் ஒரு ஆள். அவர் மந்திரியானா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதனால ஆக மொத்தம் இது நீண்ட நாள் ஓடாது. பாஜக அனுமதிக்கிற வரை ஓடும். பாஜக எப்படி இதுக்கு பாஜக என்ன சம்பந்தம்? பாஜக தான் மத்தியில் ஆளுது. பாஜக தான் மத்தியில் ஆளுது. மத்திய ஆளுநரை கட்டுப்படுத்துறது யாரு? ஆளுநரை கட்டுப்படுத்துறது யாரு? மத்திய அரசு. மத்திய அரசு யார் இருக்கா? அமித்ஷா இருக்கு, மோடி இருக்கார், அமித்ஷா. அப்போ இவர்கள் தான் டெல்லி அதிகார மையம் தான் தமிழ்நாட்டில் ஆளுநரை அரசை கண்காணிக்கிற வேலை. அப்போ லஞ்ச லாவணி ஊழல்னா என்ன ஆகும்? அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஜெயிலுக்கு போனார்? மணிஷ் சிசோடியா எப்படி ஜெயிலுக்கு போனார்? அதே போல சிறைக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கு சார். இப்போ அடுத்தபடியாக விஜய் அவர்கள் சில விஷயங்கள் சொன்னார். மாதம் 2500 ரூபா 6 சிலிண்டர் தரலாம் சொன்னார். எப்போ அதெல்லாம் ஆரம்பிக்க போன? செய்வாரா மாட்டாரா? அதாவது இப்போவே பட்ஜெட் பற்றாக்குறை பட்ஜெட் அதை அவரே சொல்லிட்டார். பற்றாக்குறை பட்ஜெட் சொல்லிட்டாருன்னா என்ன? பணம் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி உங்களுக்கு இலவசங்கள் கொடுப்பாரு? நீங்கள் எதையுமே இப்போ முடிவு பண்ண முடியாது. சோசியம் சொல்ல முடியாது. சோசியம் சொன்ன ராதன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார். கிளி சோசியருக்கு பேர் அஸ்ட்ராலஜி. அவர் பல 1000 கோடி வச்சிருக்காரு. ஜெயலலிதா திருடுனது, சசிகலா திருடுனது. இந்த நாட்டை எங்கே போய் முட்டுவது? இதுதான் இப்போ விஜயனுடைய அரசியல். இந்த அரசியல் இன்னொரு 3 மாதம் அதாவது துணை சபாநாயகர் இருக்கை என்பது ஒரு கண்ணியத்துக்குரிய இருக்கை. அவர் முதல்ல டாஸ்மார்க்கில் வேலை பார்த்தாராம். அப்போ நண்பர்கள் பூரா அவர் இருக்கையில் உட்காந்து செல்ஃபி எடுக்கிறான். பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்களா? பார்க்கலையா? அப்போ அடுத்து எங்கே எடுப்பான்? முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து செல்ஃபி எடுப்பான். இப்படி கேலிக்கூத்தான அரசு அமைந்திருக்கு. இந்த கேலிக்கூத்தான அரசில் பல கிளி சோசியர்கள், ராகன் பண்டிட்டுகள், பல பேர் டாஸ்மார்க்கில் வேலை பார்த்தவர்கள். அப்போ மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் தான் தாங்குன்றீங்க. அந்த ஆட்சி நடக்க வரை நடக்கட்டும். மீதி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அடுத்து என்ன சார் நடக்கும்? சப்போஸ் 6 மாதத்தில் ஆட்சி போயிடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? தேர்தல் வரும். சார், அப்படி தேர்தல் நடந்தாலுமே விஜய் கிட்டத்தட்ட 180 சீட் மேல ஜெயிப்பாருலாம் சொல்றாங்க. 200 180ல் 234 ஜெயிப்பார். அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, மக்கள் எதை வேணா சொல்லுவாங்க. விஜய் தான் புத்தருக்கு பதில் அவர் தான் இருக்காரு. பெத்த புள்ள பையன் இன்சியல் எடுத்துட்டான். சூசன் சஞ்சய் இன்சியலே எடுத்துட்டான். மகளும் இன்சியலே எடுத்துருச்சு. கொண்டாட்டி இன்சியல் எடுத்துருச்சு. அப்போ இவர் தான் 234 சீட் ஜெயிப்பாருன்னா நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? அதுதான் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது வருது. சார், இன்னைக்கு தேதிக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுகலேருந்து அமைச்சர் பதவி, விசிகா, சிபிஐ எல்லாருமே அவர்கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு ப்ரெஷர் இருக்குது. அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்லாம் என்ன பார்க்குறீங்க? இல்லை, அது நல்ல ஆட்சி நடத்தினா எந்த சிக்கலும் வராது. நல்ல ஆட்சி நடத்த தயாராக இல்லை. பார்ட்டி ஃபண்டு நீங்கள் சிஎம்டியில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா வரணும். அப்போ பழைய ஊழல் தான் மீண்டும் தொடருது. இந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா ஆட்சி கவரும். விஜயுடைய அரசியல் வாழ்க்கை முழுமை பெறும், முற்றுப்பெறும். ஓகே சார், அதே மாதிரி உதயநிதி சொல்றாரு சோஃபா அரசியல் பண்றாரு. ஆமா, அது சொல்ல மாதிரி சோஃபா போயிட்டே இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? இல்லை, ஒரு கதை இல்லை, உலகம் பூரா தெரியும். அதாவது சிவி சண்முகம் வீட்டுக்கு இவர் இப்போ ஆஃபீஸுக்கு போனார். ஏன்னா அதிமுகவிலிருந்து பிரித்து எடுத்து ஊழல் செய்வதற்கு தனக்கு மந்திரி பதவி வேணும்னு கேட்குறாரு வேலுமணி வீட்டுக்கு போனால் சிவி சண்முகம் அப்போவே கூட்டணி உடைச்சு அவர் ஒரு அதிமுக ஆயிடுவார். ஏன் உங்கள் வீட்டுக்கு போகிறார், என் வீட்டுக்கு வரமா? அதனால வேலுமணி என்ன பண்ணிட்டாரு, உங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். அங்கே புது சோபாவில் தான் உட்காருவார், பழைய சோபாவில் உட்கார மாட்டார். பழைய சோபா உட்காரவே மாட்டார். ஏன்னா பிறக்கும் போதே ஹார்வர்டு யூனிவர்சிட்டி,
பிரிட்டிஷ் அரச குடும்பம், பிரிட்டிஷு அரச குடும்பம், இப்படி பல பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டு அவரை வச்சு படம் எடுத்தவன், இப்படியெல்லாம் பல வரலாறு இருக்குது. இப்போ அவர்கள் பெரிய விலை உயர்ந்த கார்கள், இதெல்லாம் இந்த மக்களுடைய காசில் வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மக்களை ஒரு நாளைக்கு தூக்கி எறிவான். இறுதியாக ஒரு கேள்வி சார், இன்றையோட இறுதி கேள்வி இதோட முடிச்சுக்கலாம். ஸ்டாலின் சார் வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஒரு இது போட்டிருக்காரு. என்ன கருத்து போட்டிருக்காருன்னா, அதிமுக உடைச்சதே விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்க இருக்கிற அமைச்சர்கள் உங்களை நம்பி வந்திருக்காங்க விஜய், அந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்லாம் உங்களை நம்பி வந்திருக்காங்க, இதை ரெண்டா உடைச்சதே நீங்க தான் தெரியும், நீங்க என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க அவங்களுக்கு, அவங்களுக்கு திரும்பி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டிருக்காரு ஸ்டாலின். அவர் சொன்ன கருத்து வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. தாவேக கட்சியினர் நாங்கெல்லாம் உடைக்கல, அவங்களா சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதை வந்து செங்கோட்டையன் தான் உடைச்சு கூட்டிட்டு வர்றாரு, கட்சியை உடைச்சு. ஆமா ஆமா, இது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல். ஒரு கட்சி இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு, திருடுவதற்கு இன்னொரு கட்சியை உடைப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தொண்டை எதுக்கு ஓட்டு போட்டான்? அதிமுக ரெட்டையிலை எதுக்கு ஓட்டு போட்டான்? ரெட்டைகளை ஆட்சிக்கு போறதுக்கு, ரெட்டைகளை ஒழிக்கிறதுக்காக இல்லை. இப்போ விஜய் அந்த கட்சியை உடைச்சது எதுக்காக? ரெட்டைகளை ஓட்டு போட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு பெரும் துரோகம் செய்திருக்கிறார் விஜய். விஜயுடைய அரசியல் வரலாற துரோகத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த துரோகம் கண்டிப்பாக நீண்ட நாள் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.